ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. அண்மை செய்தி. அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த அறிவிப்பினை கைவிட்டு அரசிற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியிருக்கிறார். வேலைநிறுத்த அறிவிப்பை கைவிடுங்கள் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசின் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்கள் என்ன? அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், புதிய பணி நியமனங்கள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில பார்க்கும்போது நிதி மற்றும் மனித வள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அம்சங்கள்: ஜூன் மாதத்துக்கு பிறகு 10,000 பேர் தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தேர்வு செய்யப்படுவார்கள். அடுத்த 2 ஆண்டுகள்ல குறைந்தபட்சம் 50,000 பேர் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு பணி நியமனம் பெறுவார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறார். புதிய அரசு பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படுவதில் எவ்விதமான தடங்களும் இல்லை என்பதை திட்டவட்டமாக தமிழக அரசு தெரிவிக்கிறது என்பதுதான் அமைச்சர் இதன் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறையில அரசாணை எண் 243 நடைமுறைப்படுத்துவது குறித்து பல்வேறு கோரிக்கைகள் வரப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகளுடைய பரிசீலனைகள் எல்லாம் இருக்கிறது. அதில் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ அதை மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியும் கொடுத்திருக்கிறார். தற்போது இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை என்பது குறித்து எவ்வளவு கஜானால தமிழக அரசினுடைய கஜானாவில் என்ன நிலை இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் நிதி பற்றாக்குறை குறித்து இந்த அறிக்கையின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதி கிடைக்கப்பெறவில்லை. அதே நேரத்துல பெரிய பேரிடர்கள், மழை வெள்ளம் உள்ளிட்ட நிவாரண பணிகளுக்காக எதிர்பாராத விதமான செலவினங்கள் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசிடமிருந்து நிதி எதுவும் பெறப்படாத நிலையில அரசே தமிழக அரசே அந்த நிவாரணம் எல்லாம் கொடுக்க வேண்டிய நிலை இருந்தது. சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுக்கான மாநில அரசுக்கு வழங்கப்படக்கூடிய நிதியும் கொடுக்கவில்லை. இதன் காரணமாக 20,000 கோடி அளவுக்கு நிதி பற்றாக்குறை என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிதி நிலைமை எல்லாம் நாங்கள் சமாளித்து விரைவில் நிதி நிலைமை சீரடைந்தவுடன் அரசு ஊழியர்கள் மற்றும் அவருடைய கோரிக்கைகளிலிருந்து படிப்படியாக நிதி நிலைமைக்கு ஏற்ப பரிசீலிக்கப்படும் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார். அதே நேரத்துல அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்திருக்கக்கூடிய வேலை நிறுத்த அறிவிப்பினை கைவிட்டு அரசுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா அமைச்சர்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அரசு அலுவலர்கள், ஆசிரியர் சங்கங்களோடு அறிவித்திருக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்த போராட்டத்தை உடனடியாக திரும்ப பெற்று உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். இதன் காரணமாக வேலை நிறுத்தத்தை கைவிட வேண்டும் அப்படிங்கிற அறிவிப்பை தான், அவங்க கைவிட வேண்டும் என்ற அறிவிப்பை தான் அமைச்சர் மூலமாக வலியுறுத்தியிருக்கிறது தமிழக அரசு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது குறித்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.